Lights, camera, rolling, action. குரான் போதுறீங்க, இதுக்கு மேலே நீங்க பணம் வாங்காதீங்க. இதுல எல்லா முஹத்திசீன்கள் ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி எதுவும் இருந்தால் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏன் பேச்சு கிடையாது, இது நாளைக்கு நீங்க சொல்லுவீங்க. ஒரு ஆள் குரான் பத்தி நீங்க காசு வாங்கிட்டீங்க, அதுக்கு பிறகு ஃபாத்தியா போதுக்கு பிறகு காசு வாங்கிட்டீங்க. ஏன் நீங்க உங்களுக்கு நன்மை வரணும், நன்மை வராத. இப்போ நன்மை தான் போயிடுச்சு காசுக்காக. அப்ப நீங்க நன்மை எப்படி கொடுப்பீங்க மௌத்கி? நம்ம ₹1 வந்துச்சு, ₹1 நான் வேற ஆளுக்கு கொடுத்தாச்சு, மீது 0 தான் இருக்குது. 0 தான் இருக்கும். நமக்கிட்ட நன்மை சூர யாசின் ஓதிட்டேன், இல்ல சூர ஃபாத்தியா ஓதிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் என்ன இருக்குது, இதுல நமக்கு நன்மை கிடைக்குது. ஆனா இந்த நன்மைக்காக நாய் பூச்சி காசு வாங்கிட்டேன். காசு வாங்கிச்சு இல்லையா? அப்புறம் நீங்க காசுக்காக தான் ஓதுறீங்க, காசு இல்லையாம ஓதல. அப்புறம் என்ன சொல்றாங்க? இல்ல அது நீங்க போய் சொல்றீங்க. இது இருக்குது அனுபலிப்பு. என்ன இருக்குது? இப்படி ஏமாத்துறாங்க. அல்லாஹ்க்கு ஏமாத்த முடியாது. உலகத்துல நீங்க 1000 பேருக்கு ஏமாத்தலாம், ஆனா அல்லாஹ்க்கு ஏமாத்த முடியாது. இது அனுபலிப்பு கிடையாது. இத கூலி இருக்குது. இது ஹதரத்துடைய கூலி கொடுக்குறீங்க. இங்க இதுல என்ன இருக்குது தெரியுமா? காசு யார் கொடுக்கறதே இது ஈசாலே சவாபுக்காக, மோத்தக்கு நன்மைக்காக, அதே குற்றவாளி. யார் காசு வாங்குறதே அதே குற்றவாளி. அப்புறம் இந்த ஃபாத்தியா யார் முதத அதே நன்மை கொடுக்கல, மோத்தாக்கு நன்மை போவாது, முடிஞ்சு போச்சு. மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மதரசாவுடைய ஜல்சாவில் பட்டமளிப்பு விழாவில் செய்த பயான் தொகுக்கப்பட்டிருக்கு. அதில் அவர்கள் சொல்றாங்க, உலமாக்களுக்கு தகுந்த சம்பளங்களை கொடுக்காம இருந்துடாதீங்க. உலமாக்கள் வேலை தெரியாதவர்கள், தொழில் தெரியாதவர்கள் நினைக்காதீங்க. எங்களால் முறையான சம்பளம் தர முடியாது, முறையாகங்களை கவனிக்க முடியாது என்று நீங்கள் கைவிரித்து விட்டால் உலமாக்கள் துனியாவின் பல துறைகளிலும் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். சிலர் விவசாயத்துக்கு போய்விடுவார்கள், சிலர் மீன்பிடிக்கு போய்விடுவார்கள், சிலர் பஜாரில் இறங்கி விடுவார்கள். அதற்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை முறையாக ஓதி கொடுக்க ஆளில்லாத நிலைமை உருவாகும். நாள் போக போக நிலைமை மோசமாகும். தகுதியற்றவர்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளை குழப்பி விடுவார்கள். பின்னால் 20-30 வருடம் போகும்போது உங்களுடைய சந்ததியினர் ஒரு பகுதியினர் முருத்தத்தாகி போகும் காட்சியை பார்ப்பீர்கள்.